சமூகத்தில் அமுதானந்தம் பேசுகிறேன். நான் கரூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரம் வட்டம் கிருஷ்ணாபுரத்துலேருந்து பேசுகிறேன் சார். நான் மணல் விஷயமாக நிறையா மனு கொடுத்துருந்தேன். அதனால் அந்த கரூர் மாவட்டம் மேட்டுத்திருக்காமல் சேர்ந்த ஊரை சேர்ந்த மணல் கொள்ளையர் அனைவரும் சேர்ந்து என் மேலே தப்பான புகார் ஒரு பேப்பர் மூலியமாக நல்லூர்ன்ற ஒரு வார இதழ் மூலியமாக தப்பான கருத்தை அவங்க பரப்பியிருக்காங்க சார். அந்த மணல் கொள்ளையர் கூட இருக்க ஆள் வாட்ஸ்அப்லேயும் இதுலேயும் பரப்பியிருக்காங்க. அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடிய மனு சார். இதுக்கு முன்னாடி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி மனு கொடுத்தது சரியான முறையில் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்காதனால இன்றைக்கி திருப்படியும் சமூக ஆர்வலர் என்ன அவங்க பழி வாங்கும் நோக்கத்தில் என்னோடைய தப்பான கருத்தை பரப்ப துணையாக இருந்திருக்காங்க சார். அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். அந்த மணல் கொள்ளை தமிழ்நாடு முழுவதும் அவங்க மணல் கொள்ளை ஈடுபட்டு வராங்க. 5 வருஷமாக ஈடுபட்டு வரான்னு சொல்லி வீடியோ ஆதாரத்தோடு கொடுத்தோம். மாவட்ட நிர்வாகமாக யாருமே அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலை. திருச்சி சரக டிஐஜி அவர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அந்த அதிகாரத்தை வேறு யாருமே நடவடிக்கை எடுக்கலை சார். அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாடு முழுவதும் மணல் கொள்ளை ஈடுபட்டு வராங்க. 3 நாளைக்கு முன்னாடி கூட அவங்க வண்டி கூட திருவண்ணாமலை விரையூர் ஸ்டேஷனில் மாட்டியிருக்கு சார். இது மாதிரி மணல் கொள்ளையில் அவங்க தொடர்ச்சியாக ஈடுபட்டு தான் வராங்க. கரூர் மாவட்டத்தில் இருந்துக்கிட்டு அவங்க தமிழ்நாடு பூரா மணல் கொள்ளை ஈடுபட்டு வராங்க. கரூர் மாவட்ட அதிகாரிகிட்ட மனு கொடுத்தா எங்கே ஓட்டுறாங்களோ அந்த மாவட்டத்தில் கொடுங்குறாங்க. அனைத்து சைடும் கரூர் மாவட்ட அதிகாரி அவங்க பிடிக்க சொல்லி ஆர்டர் கொடுக்கலாம். அது இந்த மாதிரி எதுவும் ஆர்டர் கொடுக்கல. சட்டவிரோதமாக கிருஷ்ணாபுரத்தில் தான் அவங்க சொத்து குவிப்பு சேர்த்து வராங்க. அதனால் அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கும் மாதிரி தாழ்மடை கட்டுக்கணும். லாரி ஒரு பொம்மை லாரி வாங்கி அதில் மணலை கொட்டி நூதன முறையில் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கேன் சார். நான் மண் இருக்காண்ணா அதில் இருங்க. நான் அப்புறம் வந்துடுறேன்ல. போடுங்கன்னா எப்படி போகிறது? இங்கே வாடா, சுற்றிட மாட்டியா? அதை எழுத்துட்டு போயிருண்ணே, எழுத்துட்டு போனேன். அப்படியே